இந்த ஐபிஎல் டோர்னமெண்டோட 59வது போட்டியா இக்கனா மைதானத்துல லக்னோ மற்றும் சிஎஸ்கே அணிகள் மோதிய போட்டியில சிஎஸ்கே அணி கஷ்டப்பட்டு அடிச்ச 187 ரன்களை லக்னோ அணி 16.4 ஓவர்களை சேசிங் பண்ணி வெற்றி பெற்றிருக்கு. பஞ்சாப் அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியல மேல வர ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சூழல்ல தற்போது இந்த வாய்ப்பை பயன்படுத்த சிஎஸ்கே அணி தவறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஒருவேளை இந்த லக்னோவுக்கு எதிரான போட்டியில மட்டும் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றிருந்துச்சுன்னா புள்ளிப்பட்டியல பஞ்சாப் அணியை பின்னுக்கு தள்ளிட்டு 4வது இடத்திற்கு போயிருக்கலாம். ஆனா தற்போது தோல்வியை சந்தித்ததன் மூலமா இதுவரை புள்ளிப்பட்டியல 5வது இடத்துல இருந்த சிஎஸ்கே அணி தற்போது 6வது இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்கு. குறிப்பா அந்த போட்டியில சிஎஸ்கே அணி தோற்றதை பற்றி சொல்லணும்னா சிஎஸ்கே அணி தோற்கணும்னு விதி இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா எப்பவுமே ருத்ராஜ் கைக்வாட் வந்து தங்களால சிறப்பா விளையாட முடியலன்னா பிச்சு சரியில்லை அது சரியில்லை அப்படின்னு சொல்வாரு. ஆனா உண்மையாவே இந்த போட்டியில சிஎஸ்கே அணி பேட்டிங் செய்யும் போது பிச்சானது பேட்டிங் செய்வதற்கு கடினமா இருந்துச்சு. ஆனா லக்னோ அணி பேட்டிங் செய்யும் போது அப்படி இருந்த மாதிரி தெரியல. குறிப்பா ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஎஸ்கே டீமோட பவுலிங் யூனிட்டோட தலைமை போல செயல்பட்டு வரக்கூடிய அன்சுல் கம்போஜ் வந்து கடந்த 3 போட்டிகளா செம்மையா அடி வாங்கிட்டு வருவது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. இந்த நிலைமையில இந்த போட்டியின் முடிவுக்கு பிறகு இந்த தோல்வி குறித்து பேசியுள்ள ருத்ராஜ் கைக்வாட் இந்த பிச்சானது ஃபாஸ்ட் பவுலிங்கிற்கு சாதகமா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். ஏன்னா அங்க பேட்டிங் ஆடும்போது ஹார்ட் லென்த் பந்துகளை ஹிட்டிங் ஆடி விளையாட எப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்றத நீங்களே பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் லக்னோ டீம் பவுலர்கள் சிறப்பா செயல்பட்டாங்க. இந்த பிச்சானது நாங்க விளையாடும் போது கடினமா இருந்த சூழல்ல 160 அல்லது 170 ரன்கள் அடிச்சாலே போதுமானதா இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா 180 ரன்கள் அடிக்கும் போது இதை விட நம்ம பெருசா என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னு தான் தோணுச்சு. இருந்தாலும் லக்னோ அணியின் பேட்டர்களை பாராட்டி ஆகணும். அவங்க விளையாடும் போது பிச்சானது நல்லா மாறிடுச்சா இல்ல மோசமா தான் இருந்துச்சா அப்படின்னு தெரியல. ஆனா அவங்க உண்மையாவே நல்லா விளையாடினாங்க. ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் ஆடினது பார்க்கவே நல்லா இருந்துச்சு. நாங்க அவங்களுக்கு ஷார்ட் பால் வீசி விக்கெட் எடுக்க ட்ரை பண்ணிருக்கலாம். ஆனா கடந்த போட்டியில ஜாஸ் இங்கிலீஷ் எப்படி டிஃபரெண்டா விளையாடினாரு அப்படின்னு பார்த்தோம். இதே போல ஷார்ட் பால நல்லா விளையாடக்கூடிய பிளேயரா மிச்சல் மார்ஸ் இருக்காரு. எனவே நாங்க டெஸ்ட் போட்டிகளை வீசக்கூடிய மாதிரி ஹார்ட் லென்த் பந்துகளை மட்டுமே வீச நினைச்சோம். இருந்தாலும் இதன்படி எங்கள் திட்டங்களை சரியா செயல்படுத்த முடியல. எங்கள மாதிரி அவங்களும் கூட ஓபனிங் பேட்டர்கள் விக்கெட் கொடுப்பாங்க. பின்னர் அவங்களுக்கும் கூட போட்டியின் சூழ்நிலையானது கடினமா மாறும் அப்படின்னு தான் நினைச்சோம். இதன்படி பிச்சானது இன்னமும் கூட ஃபாஸ்ட் பவுலிங்கிற்கு சாதகமா தான் இருக்கும் அப்படின்னு தான் நினைச்சோம். ஆனா ஜாஸ் இங்கிலீஷ் மற்றும் மிச்சல் மார்ஸ் இருவருமே சிறப்பா விளையாடினாங்க. சில நேரங்கள்ல நம்மளை விட ஆப்போசிட் டீம் நல்லா விளையாடுறாங்க அப்படின்றத ஏத்துக்கிட்டு தான் போகணும். கடந்த போட்டியிலும் கூட அவங்க எங்களை விட நல்லா விளையாடினாங்க. இருந்தாலும் அந்த போட்டியில நாங்க கம்பேக் கொடுத்து வெற்றி பெற்று காட்டணும். இதன்படி இன்றைய போட்டியிலும் கூட நாங்க நல்லா தான் விளையாடணும். இதன்படி கார்த்திக் சர்மா கான்பிடண்டா ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. மிடில் ஆர்டர் பேட்டிங் சரியா விளையாடாதது எங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. ஆனா கடந்த 2 போட்டிகளை பார்த்தோம்னா நாங்க மிடில் ஆர்டர் பேட்டிங்ல நல்லா தான் விளையாடி இருக்கோம். இதே போல கடந்த 2 போட்டிகளா நாங்க பவுலிங்கிலும் கூட நல்லா தான் செயல்பட்டு இருக்கோம். ஆனா பவுலிங்ல இன்றைய நாளானது எங்களுக்கு சரியா அமையல. இன்னும் இந்த டோர்னமெண்ட்ல எங்களுக்கு 2 போட்டி இருக்கு. இந்த 2 போட்டியில நாங்க கண்டிப்பா வெற்றி பெற்றே ஆகணும். இந்த தோல்வியின் மூலமா நாங்க என்ன தவறு செஞ்சோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். பிச்சோட தன்மையை வேகமாகவே புரிஞ்சுக்கிட்டு ரன்களை சேர்க்க பார்க்கணும். வரக்கூடிய போட்டிகள்ல நாங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே நடக்கும் அப்படின்னு நம்புவதாக ருத்ராஜ் கைக்வாட் வந்து தெரிவிச்சிருக்காரு.